இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நீடித்த நகர வளர்ச்சிக்கான தள உருவாக்கல் மலேசியா கேம்பிரிட்ஜ் ஒத்துழைப்பு. மலேசிய நகர வளர்ச்சி மற்றும் நீடித்த முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் உலக பிரசித்தி பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துடன் புதிய ஒத்துழைப்பை அறிவித்துள்ளது. அவ்வகையில் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாங்கூர் மீன் மடானி பொருளாதார வடிவமைப்பின் கீழ் மலேசியா கேம்பிரிட்ஜ் நகர தளத்தை உருவாக்கும் திட்டத்தை வெளியிட்டார். இம்முயற்சி உலகத்தரமான கல்வி நிறுவனங்களை ஒன்றிணைத்து ஐநா அமைப்பின் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை 2030க்குள் அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் அவர். கேம்பிரிட்ஜில் நடைபெற்ற நகர திட்டமிடல் மாநாட்டில் பேசிய அமைச்சர், மலேசியா நிலைத்தன்மை மிக்க, சகிப்புத்தன்மை கொண்ட மற்றும் உள்ளடக்கமான நகரங்களை உருவாக்கும் கடப்பாட்டை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மலிவான வீடமைப்பு, பருவநிலை மாற்றத்தை தாங்கும் நகரங்கள், கைவிடப்பட்ட மேம்பாட்டு திட்டங்களை மீட்டெடுத்தல் மற்றும் நகர நிர்வாக மேம்பாடு ஆகியவற்றில் அரசாங்கம் கவனம் செலுத்தும். இந்த ஒத்துழைப்பு மலேசியா இங்கிலாந்து உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும், வெளிநாட்டில் உள்ள மலேசிய மாணவர்கள் தாயகம் திரும்பி தேச நிர்மாணிப்புக்கு பங்களிக்க ஊக்குவிக்கும் என்றும் ஞாங்கூர் மீன் நம்பிக்கை தெரிவித்தார். கோத்தஸ்டார் மற்றும் பென்டாங்கில் செவ்வாய் வரை பிடிபிஆர் அமல். பிடிபிஆர் எனப்படும் இல்லிருப்பு கற்றல் முறையை செயல்படுத்துவது தொடரப்படுமா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு முன்னதாக மலேசிய வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்படும் வெப்பநிலை அளவீட்டினை கெடா மாநில கல்வித்துறை JPN தொடர்ந்து கண்காணிக்கும். தொடர்ந்து 3 நாட்களாக கோத்தாஸ்டார், பென்டாங் ஆகிய மாவட்டங்களில் தினசரி வெப்பநிலை 2ஆம் கட்டத்தை அடைந்ததை தொடர்ந்து நேற்று தொடங்கி செவ்வாய் வரை இல்லிருப்பு கற்றல் முறை PTPR அமல்படுத்தப்படவிருப்பதாக கெடா மாநில கல்வித்துறை இயக்குனர் அப்துல் ரஹீம் மாட் தெரிவித்தார். மொத்தம் 86,030 மாணவர்கள் இல்லிருப்பு கற்றல் திட்டத்தில் உட்படுத்தப்படுவார்கள் என்று கூறிய அப்துல் ரஹீம், அதில் கோத்தஸ்டாரில் 154 பள்ளிகளை சேர்ந்த 65,634 மாணவர்களும், பென்டாங்கில் 154 பள்ளிகளை சேர்ந்த 65,634 இடம்பெற்றிருப்பார்கள் என்று விவரித்தார். வெப்பமான காலநிலையில் கல்வி நிறுவனங்களின் செயல்பாடு தொடர்பான அமைச்சின் வழிகாட்டுதல்களுக்கு ஏற்பவே இந்த இல்லிருப்பு கற்றல் அமைந்ததாகவும் அவர் கூறினார். 15 ஆண்டுகளில் 3000 பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கும் மைஸ்கில்ஸ் அறவாரியம். ஏட்டுக்கல்வியில் பின்தங்கிய மாணவர்களின் இருண்ட எதிர்காலத்தை கைத்திறன் தொழில் பயிற்சியின் மூலமாக மீட்டெடுக்கும் அரும்பணியை ஆற்றி வரும் மைஸ்கில்ஸ் அறவாரியம் தொடங்கிய 15 ஆண்டுகளில் 3000 பட்டதாரி மாணவர்களை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது. பல்வேறு குடும்ப பின்னணியை மாணவர்கள் கொண்டிருப்பதால் இப்பயிற்சியுடன் நல்லொழுக்கம், மரியாதை ஆகிய நன்னெறி பண்புகளையும் கற்றுக் கொடுப்பதே அறவாரியத்தின் தலையாய நோக்கம் என்கிறார் அதன் தோற்றுநர் வழக்கறிஞர் பசுபதி சிதம்பரம். 2-3 ஆண்டுகளுக்கு மாணவர்கள் இங்கு தங்கி பயிற்சி பெறுவார்கள். பின்னர் அவர்களுக்கு 17-18 வயது கடந்ததும் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி தங்களின் கைத்திறனுக்கு ஏற்ப தொழிற்கல்வியை விரிவாக பயிலவோ அல்லது வேலை செய்யவோ வெளியேறி விடுவார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்பினை அறவாரியமே ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இங்குள்ள 35 பெண்களுக்கு அலுவலக பணி குறித்து அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. தங்கும் இடம், உணவு, திறன் பயிற்சி என அனைத்துமே அவர்களுக்கு இலவசமாக அளிக்கப்படுகிறது என்றார் அவர். நாட்டின் உணவு அமைப்பை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும். மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள மோதலை தொடர்ந்து மக்களுக்கு போதுமான உணவு விநியோகம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் நாட்டின் உணவு அமைப்பை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தவிருப்பதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். தற்போதைய உலக சூழலில் மேற்காசியாவில் உள்ள புவிசார் அரசியல் மோதல்கள் வெறும் வெளிநாட்டு பிரச்சனைகளாக மட்டும் கருதக்கூடாது. மாறாக அவை உலகளாவிய உணவு விநியோக சங்கிலியையும் பாதிப்பதாக நேற்று தமது முகநூல் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் வெளிநாட்டு விநியோகங்களை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் கிடைக்கக்கூடிய தளத்தை மக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் சிறந்த பங்களிப்பை ஆற்ற முடியும் என்று அவர் ஆலோசனை கூறினார். மேலும் தற்சார்பு நிலையை குறைத்து குடும்பங்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு முயற்சியாக கருதப்படும் சிறு அளவிலான விவசாய நடவடிக்கைகளை தொடங்குவதன் மூலம் தங்கள் வீடுகளில் உள்ள இடத்தையும் முறையாக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இளைய வர்த்தகர்களின் வெற்றி கதை.
என்ரிகாஸ் நிறுவனத்தின் 100 ரிங்கிட் முதலீடு மாணவர்களுக்கு புதிய பாதை. இளைய தலைமுறைக்கு வியாபாரத்தில் புதிய பாதையை திறக்கும் ரவிராஜ் என்ரிகாஸ் நிறுவனத்தின் இளைய வர்த்தகர்கள் அறிமுகம் திட்டம் சனிக்கிழமை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. 3 வாரங்களுக்கு முன் தொடங்கிய இம்முயற்சியில் 83 மாணவர்கள் வெறும் 100 வெள்ளி முதலீட்டில் தங்கள் சொந்த வியாபாரத்தை தொடங்கி ஆதாயம் ஈட்டினர். நிறுவனர் கல்யாண சுந்தரம் பயிற்சி பட்டறைகள் வாயிலாக சிறுவர்களுக்கு வியாபார யுக்திகள் மற்றும் சம்பாதிக்கும் வழிகளை கற்றுக் கொடுத்து அந்த 100 ரிங்கிட்டை சிறு முதலீடாக கொடுத்து இதனை தொடங்கி வைத்தார். பள்ளி விடுமுறையில் மாணவர்கள் பல பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து அதன் வழி கிடைத்த வருமானத்தை சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் மீண்டும் நிறுவனத்திடமே ஒப்படைத்தனர். நிகழ்வில் கலந்து கொண்ட பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ சுந்தரராஜ சோமு இளம் வயதிலேயே வியாபார சிந்தனையை விதைத்த என்ரிகாஸ் நிறுவனத்திற்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார். பெற்றோரின் ஊக்கமும் சமூக முன்னேற்றத்திற்கான புதிய சிந்தனையும் இந்த முயற்சியில் பிரதிபலித்தது. சிறு அளவிலான குப்பையை வீசிய குற்றம் 78 பேருக்கு சமூக சேவை உத்தரவு பிறப்பிப்பு. சனிக்கிழமை 6 மாநிலங்களில் சிறு அளவிலான குப்பையை வீசிய குற்றங்களுக்காக மொத்தம் 78 பேருக்கு PKM எனப்படும் சமூக சேவை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பெர்லிஸ், கெடா கூட்டரசு பிரதேசம், பஹாங், நெகிரி செம்பிலான் மற்றும் ஜொகூர் ஆகிய மாநிலங்களில் இந்த உத்தரவு ஒரே நேரத்தில் செயல்படுத்தப்பட்டதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சி அமைச்சர் காங்கூர் மிங் தெரிவித்தார். நடைபாதைகள், பொது சாலைகள், வடிகால் அமைப்புகள், பொது கழிப்பறைகள் மற்றும் கடலோர பகுதிகள் உட்பட விரிவான தூய்மை பணிகளில் PKM கவனம் செலுத்துவதாக ஒரு அறிக்கையின் வாயிலாக அவர் கூறினார். பொது இடங்களிலும் சாலைகளிலும் குப்பைகளை வீசும் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த அமலாக்க திட்டத்தின் ஒரு பகுதி PKM என்று அவர் குறிப்பிட்டார். சிறிய அளவிலான குப்பையை வீசும் பழக்கத்தை தடுக்காவிட்டால் அது மக்களின் வசதியை பாதிப்பதோடு நகர்ப்புறங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் என்று கூறினார். மேலும் சிகரெட் துண்டுகள், திசு எனப்படும் மெல்லிடைத்தாள் மற்றும் குளிர்பான டின்களை பொது இடங்களில் வீசுவதால் சுற்றுச்சூழல் மாசடைவதோடு நாட்டின் நற்பெயரும் பாதிக்கப்படுகிறது. கியூபாவுக்கு 15,000 டன் அரிசியை நன்கொடையாக வழங்கிய சீனா. கியூபாவின் உணவு விநியோகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் சீனா நன்கொடையாக 15,000 டன் அரிசியை வழங்கியுள்ளது. கடந்த பல வாரங்களாக கியூபாவில் தொடர்ந்து நிலவி வரும் பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் சீனாவின் இந்த மனிதாபிமான உதவிக்கு கியூபா நன்றி தெரிவித்திருக்கிறது. ஹவானா துறைமுகத்தில் 15,000 டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டன. ஜனவரி மாதத்தில் 2,400 டன் அரிசி இருமுறை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக சீனா அரிசியை வழங்கியுள்ளதாக கியூபாவின் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் ஃபெட்சி டியாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த உதவி இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒற்றுமையையும் பரஸ்பர உதவியையும் பிரதிபலிப்பதாகவும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் சீனாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாகவும் கியூபாவிற்கான சீன தூதர் ஹுவா சின் கூறினார். பல ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை கியூபா சந்தித்து வரும் நிலையில் சீனா அந்நாட்டிற்கு ஒரு முக்கிய நட்பு நாடாக இருந்து பொருளாதார மற்றும் மனிதாபிமான ஆதரவை வழங்கி வருகிறது. கியூபாவிற்கான எரிபொருள் ஏற்றுமதி மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான தடையை இந்த நெருக்கடிக்கு காரணமாகும். ராவண கிண்ண கபடி போட்டி பிளேக் பெந்தர்ஸ் அணி வாகை. கோல்டன் கிங்டம் நிறுவனம், ஸ்லாங்கூர் மாநில நல்வாழ்வு, பொழுதுபோக்கு விளையாட்டு மன்றம் ஆகியவற்றுடன் பிளேக் பேந்தர்ஸ் கபடி கிளப் ஏற்பாடு செய்திருந்த ராவண கிண்ண கபடி போட்டி கெப்போங்கில் நடைபெற்றது. உடல் பலத்துடன் சிந்தனை திறனையும் வளர்க்கும் இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இப்போட்டியில் பிளேக் பேந்தர்ஸ் அணியினர் முதல் நிலையில் வெற்றி பெற்றிருந்தனர். பல்வேறு தடைகளை கடந்து மிகவும் சவாலான முறையில் நடைபெற்ற இப்போட்டிக்கு சுற்றுவட்டார இந்திய இளைஞர்களிடம் இருந்து கிடைத்திருக்கும் அமோக ஆதரவை தொடர்ந்து அடுத்த ஆண்டுகளில் இன்னும் விரிவான முறையில் இப்போட்டியை நடத்த தாம் திட்டமிட்டுள்ளதாக இப்போட்டிக்கான விதிமுறை கண்காணிப்பாளரான டிவிஷன் லட்சுமணன் தெரிவித்தார். மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு கிடைத்த பரிசுகளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த 3 ஆட்டக்காரர்கள் குறித்தும் அவர் கூறினார். இப்போட்டியில் 16 குழுக்கள் பங்கேற்றனர். இந்தியாவில் திரவ பெட்ரோலிய எரிவாயு கலன்கள் பற்றாக்குறை, மக்கள் அவதி. விநியோக பற்றாக்குறையால் பொதுமக்கள் விரக்தி அடைந்த நிலையில் இந்தியாவின் பல பகுதிகளில் திரவ பெட்ரோல் எரிவாயு
எல்பிஜி கலன்களை நிரப்புவதற்கு மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். குறைந்த எண்ணிக்கையிலான எல்பிஜி கலன்களே விநியோகிக்கப்படுவதாகவும் பலர் பல மணி நேரம் காத்திருந்தும் வாங்க இயலவில்லை என்றும் பயணீட்டாளர்கள் கவலை தெரிவித்தனர். இந்நிலையில் இந்தியாவுக்கு திரவ பெட்ரோலிய எரிவாயுவை ஏற்றி வரும் இரு கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்திருந்ததாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய போர் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. இருப்பினும் ஈரானிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்தால் சரக்கு கப்பல்கள் அந்த நீரிணையை கடந்து செல்லலாம் என்று ஈரான் கூறியது. கடந்த ஆண்டு இந்தியாவில் 3,31,50,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு பயன்படுத்தப்பட்டது. இதில் சுமார் 60 விழுக்காடு இறக்குமதி செய்யப்பட்டவை. அந்த இறக்குமதியில் சுமார் 90 விழுக்காடு மத்திய கிழக்கிலிருந்து பெறப்பட்டவை.